Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம சீனரிக்கு அதாவது கொத்தவரங்க வத்தல் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடைகளில் இந்த கொத்தவரங்க வத்தல் வாங்கியிருப்பீங்க, ஒரு கடுகடுப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த கடுகடுப்பே இல்லாமல் எப்படி நல்ல முறுமுறுன்னு வீட்டிலேயே வத்தல் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வத்தலை நம்ம மொட்டை மாடியில் போய் உட்காந்து வெயிலில் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. வீட்டில் வச்சு போட்டு எடுத்துக்கொண்டு வெயிலில் காய வச்சாலே போதுமானது. இதுக்காக நான் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொத்தவரங்காவை நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்ல கொதி வந்துடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் அதாவது சீனரிக்காவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. ஏன்னா இந்த கொத்தவரங்காய் நிறைய உப்பு ஏற்காது, அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. காரம் விரும்புகிறவங்க மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக வத்தலுக்கு நம்ம எந்த காரமும் போடுறதில்ல, உப்பு மட்டும்தான் போட்டுக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தவரங்காயை போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிடம் வேக வைங்க. அதுக்கு மேலே தேவையில்லை, 10 நிமிடம் போதும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிடம் ஆயிட்டு மூடி திறந்து பார்த்துடலாம். இந்த அளவுக்கு கொத்தவரங்காய் வெந்தாலே போதுமானதுங்க. இதுக்கு மேலே வேண்டாம். 10 நிமிடத்துக்கு மேலே நீங்கள் வேக வச்சிடாதீங்க. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொத்தவரங்காவை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கடுகடுப்பு இல்லாமல் எப்படி கொத்தவரங்காய் வத்தல் போடுறதுன்னு, அதுக்குரிய டிப்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக கொத்தவரங்காய் வத்தல் கடுகெடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள விதைகள் தாங்க. இந்த விதைகளை நம்ம எடுத்துட்டாலே கடுகடுப்பு போயிடும். இந்த விதைகளை எப்படி எடுக்கிறது? இதுக்காக கொத்தவரங்காயை கட் பண்ணணும்னா அது வேண்டாங்க. கொத்தவரங்காயை கட் பண்ணாமே விதைகளை எடுத்துடலாம். 2 வழியில் எடுக்கலாம். முதல் வழி, நம்ம இப்படி அடிப்பாகத்திலேருந்து நீங்கள் லேசாக தள்ளுனாலே விதைகள் வெளியில் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேல் நோக்கி இழுத்தாலே போதுங்க. கொத்தவரங்காய் வத்தல் வெந்துட்டு இருக்கு இல்லையா, நல்ல மேல் நோக்கி மெதுவாக இழுத்தாலே உங்களுக்கு விதைகள் எல்லாமே தனியாக கலந்து வந்துடுங்க. நீங்கள் கரெக்டாக 10 நிமிடம் வேக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பதமாக வெந்திருக்கும். அதுக்கு மேலே வேக வச்சிட்டிங்கன்னா வத்தல் உங்களுக்கு பிஞ்சு வந்துடும். இப்படி ஒவ்வொரு வத்தலையாக நம்ம விதைகள் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் ஒரு பாயிலையோ அல்லது நல்ல பெரிய தட்டுலையோ வச்சு நம்ம காய வச்சிடலாங்க. 2 நாள் போதுங்க, இந்த கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடும். இது முதல் நாள் நம்ம காய வச்சப்போ, முதல் நாள் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தட்டில் லேசாக ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இன்னும் 1 நாள் காஞ்சாலே போதும், கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடும். இந்த வத்தல் போடுறது ரொம்பவே சுலபங்க. அதே சமயம் நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ நீங்கள் 2 நாளைக்கு மேலே காய வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு வலைத்தட்டு அல்லது ஜல்லடை போட்டு மூடி காய வைங்க. ஏன்னா நல்லா காஞ்சிருக்கும், காற்றுல பறந்துடும். ஒரு வலைத்தட்டு போட்டு மூடிக்கிட்டிங்கன்னா காற்றுல பறக்காமல் இருக்கும். இந்த வத்தலோட கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரை பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் வத்தல் கிடைக்கும். நல்ல எண்ணெயை காய வச்சுட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வத்தலை 10 செகண்டுக்கு மேலே பொரிக்க வேண்டாங்க. 10 செகண்ட்லேயே உங்களுக்கு கிறிஸ்பியான வத்தல் ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டுன்னு, நல்ல கோல்டன் கலரில் உங்களுக்கு கிறிஸ்பியாக வத்தல் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.